ஒரு பாபாவை நினைவு செய்தால் பாவ கர்மம் அழியும், தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிடும். இந்த வார்த்தையை நீங்கள் இந்த புது ஆத்மாக்களுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தையை அவங்க நல்லா பிடிச்சிப்பாங்கன்றார். சுற்றிக்கிட்டே இருக்கும்னா என்ன அர்த்தம்? பாபாவை நினச்சா பாவம் அழியும், நாம் தேவதை ஆகிடுவோம். இந்த வார்த்தை அவர்களுக்கு முன்னால் சுற்றி கொண்டே இருக்கும். அதாவது அவங்க புத்தியை விட்டு அந்த வார்த்தை விலகவே விலகாது. உன்கி புத்தி மே ஆயேகா ஹமே தேவதா பன்னாகே, நாம் தேவதை ஆக வேண்டும். இஸ்லியே ஹமாரா கான் பான் சுத்த ஹோனா சாகியே, ஆகவே நம்முடைய உணவு பழக்க வழக்கம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் புத்திக்கு வந்துவிடும். நாம் தேவதையாகணும், ஆகவே நம்முடைய உணவு பழக்க வழக்கம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் புத்திக்கு வந்துவிடும். அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லவே வேண்டாம். சொல்கிறதே ஒரு டிஸ்சர்வீஸ் தான். டைரக்ஷன் கொடுக்கறதே என்னது தான்? டிஸ்சர்வீஸ் தான். அதெல்லாம் யார் பார்த்துப்பா? பாபா பார்த்துப்பார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை எந்த குழந்தைகிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற வேலையோடு நிப்பாட்டிடுங்க. அப்புறம் இதை செய்யாதே பாபா சொல்கிறார், அவ்வளோதான். தந்தையை நினைவு செய்தால் பாவம் அழியும், நீங்கள் தேவதை ஆயிடுவீங்க, அவ்வளோதான். தேவதை ஆயிடுவீங்கன்னா அவங்களாவே சிந்திக்கட்டும், தேவதை இதை சாப்பிடுமா, அவங்களாவே தேவையில்லைன்னா அதிலிருந்து என்ன பண்ணிடட்டும், விடுபடட்டும், விடுபடுவாங்க. நம் குலத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் சொல்லாமலே என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ புளி போட்டு விளக்குனாலும் பாவகர்மம் யாருக்கு சேரும்? பாவகர்மம் யாருக்கு சேரும்? இந்த சொன்ன ஆளுக்கு வரும். இந்த ஸ்ரீமத்துன்னு ஒரு ஆள் இந்த வர்றவங்க போகிறவங்கள்ட்டலாம் கூட்டு சொல்லும் பார்த்தீங்களா? ஏன்னா எதுக்கு உள்ளவங்கள காயப்படுத்துகிறாங்க. நீ ஏன் இதை சாப்பிட்ற, நீ ஏன் இதை செய்கிற? அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தியே இல்லை, பாவம். நீங்கள் அதை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய்யாத. அப்போது அவங்களுக்கு அது வலி தான். நம்ம நல்லதுன்னு நினச்சி சொல்கிறது அந்த ஆத்மாவுக்கு என்னது? அதனால் பாபா என்ன சொல்கிறார்? தேவதை ஆயிடுவோம். பாபா என்ன சொல்கிறார்? ஒருத்தரை நினச்சா பாவம் அழியும். அதோடு நம்ம பார்ட்டு முடிஞ்சு போச்சு. அது எப்போ அந்த விஷயத்தையெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணணுமோ அந்த நேரத்தில் அந்த ஆத்மா அதுவாகவே என்ன பண்ணிவிடும், எடுத்துக்கும். கீத் அடிக்கடி சொன்ன கதை தான் ஞாபகம் வருது. ஒருத்தர் கண்ணுக்குட்டி சைஸுக்கு ஒரு நாயை வளர்த்துட்ருக்கிறார். அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. டாக்டர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வரார், டானிக். வீட்டு வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு காலை பிடிங்க, ஒருத்தன் கழுத்தை பிடிங்க, இந்த டானிக்கு எப்படியாவது என்ன பண்ணிடணும், அந்த நாய்க்கு கொடுத்துடணும். பாவம், நாய்க்கு உடம்பு சரியில்லை. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சது நாய் என்ன பண்ணும்? நாய் எந்த சைஸில் இருக்குது? கண்ணுக்குட்டி சைஸில் இருக்குது. அது 4 பேரையும் தூரத்துக்கு தள்ளிட்டு ஓடி போயிடுச்சு. கொண்டு வந்த டானிக்கு கீழே என்ன பண்ணிடுச்சு, கூட்டு போயிடுச்சு. ஓனருக்கு ரொம்ப கோபம். அது நல்லதுக்கு தானே செஞ்சேன், இந்த நாய்க்கு இது கூட போய் தொலைது விடு அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த நாய் புறவாசல் வழியா, வீட்டுக்கு பின்னால் ஒரு வாசல் இருக்கும்ல, புறவாசல் வழியாக வீட்டுக்குள்ளே கீழே கொட்டி கெடுத்த டானிக்கை இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த நாய்க்கு எது பிடிச்சிருக்குது? டானிக் பிடிச்சிருக்குது. ஏன் ஓடி போச்சு? இது பிடிச்ச புடியல, இவங்க 4 பேர் பிடிச்சாங்கல்ல, அதில் பயந்துடுச்சு பாவம். நிறைய பேர் பாபா வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே பாபா வீட்டில் உள்ளவங்களே காரணமாயிடுறாங்க. இதுங்க ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, எம்மாடியோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அவங்க ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை, அதை நம்ம சொல்கிறோம் பாருங்கள் எடுத்து அவங்களுக்கு, நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும், நாங்கள் அதெல்லாம் செய்கிறதில்ல, நாங்கள் இதெல்லாம் செய்கிறதில்ல. கல்யாண வீட்டுக்கு போனால் வாயை பற்றிட்டு நான் பிறகு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் ஏன் சாப்பிட்றல தெரியுமா, சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமான்னு ஒரு சொற்பொழிவு பண்ணிங்கன்னா அவங்க பயப்படாமல் வேறு என்ன செய்வாங்க? நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எப்போ நேரம் வருமோ அதை என்ன பண்ணுவாங்க? நாமெல்லாம் யாருமே கட்டாயப்படுத்தி எதையுமே ஃபாலோ பண்ணவே இல்லை. நமக்கு புரியும் போது நாமளே என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணும். அதைத்தான் சொல்கிறார், தேவதா ஆத்மா நம் குலத்தை சேர்ந்த ஆத்மானா அதுங்களுக்கு அதுவாகவே புரிஞ்சு அதுவாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். செய்கிறவங்க சொல்லாட்டாலும் செஞ்சுருவாங்க, செய்யாதவங்க சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க,
செய்ய மாட்டாங்க. எதுக்கு சொல்லிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நாம் செஞ்சால் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. பாடல் சொல்கிறார், கள்ளம் கபடமற்றவரிலிருந்து தனிப்பட்டவரே. ஓம் சாந்தி. கள்ளம் கபடமற்ற நாயகனினுடைய குழந்தைங்க கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். யார் கூறுவதை? கள்ளம் கபடமற்ற நாயகன் கூறுவதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் இப்போ யார்? கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைங்க. யார் சொல்கிறத கேட்டுட்ருக்குறோம்? கள்ளம் கபடம்னா உள்ளொன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறது. அப்படி பேசுகிறதுக்கு பாபாவுக்கும் தெரியாது, கேட்டுட்ருக்கிற நமக்கும் தெரியாது. நாமளும் போலா, நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறவரும் போலா. போலாநாத் என்று சிவனுக்குத்தான் சொல்லப்படுகிறது. அவருக்கு பெயர் தான் சிவன். போலாநாத்தினுடைய குழந்தைங்க அப்படின்னா சிவனினுடைய குழந்தைங்க. எந்த தர்மமாக இருக்கட்டும், அடுத்தவர்களை அழிச்சிடணும்னு நினைக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க? அழிஞ்சிடுறாங்க. இப்போ தந்தை சொல்கிறார், விநாச காலம் விபரீத புத்தி. ஒருத்தவங்களுக்கு அழிவு வருதுனாலே அவங்களுக்கு நேசிக்கவே தெரியாது. அதுதான் அவங்களுடைய அடையாளம். யாரையுமே நேசிக்கும். உண்மையிலேயே அவங்க பரமாத்மாவை நேசிக்கக்கூடியவங்கன்னா அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. நேசிக்கிறவங்களால சண்டை போட முடியாது. சண்டை போடுறாங்க அப்படின்னாலே பாபா சொல்வார், அநாத பசங்க தான் என்ன பண்ணிப்பாங்க? சண்டை போட்டுப்பாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அங்கே வீட்டில் என்ன நடக்காது? சில வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஆனாலும் பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டில் அப்பா இருப்பார், பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சின்ன பசங்கன்னா அது பரவாயில்ல, அது வளர வளர புத்தி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பெருசாகியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா பாபாவுடைய பார்வையில் அவங்க யார் தான்? அனாதை தான். அவங்க யார் தான்? தலைவன் இருந்தால் அங்கே என்ன இருக்காது? சண்டை. ஹிந்தியில் அந்த வார்த்தை நாத் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அநாத் அப்படின்னா தலைவன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அநாத்னா, நாத்னா தலைவன், அநாத் அப்படி சேர்த்தாலே அது இல்லைன்னு அர்த்தம். அநாத் அப்படின்னா தலைவன் இல்லாதவன். தலைவன் இல்லாதவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான்? தலைவன் இல்லைன்னா அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. அதை அடித்து தான் அடுத்தவன்கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? வாங்க. தலைவன் இருக்கிறான்னா தலைவன் இருக்கிறான்னு கலங்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா? தலைவன் இருக்கிறான்னு நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார். தலைவன் இல்லாதவங்க இவங்க என்ன பண்ணிப்பாங்க? அடிச்சுப்பாங்க. பாபா சொல்றார், அன்பில்லாதவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள். அன்பில்லாதவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள். விநாச காலத்தில் விபரீத புத்தி. ஏன்னா அவங்களுக்கு பரமாத்மா யாரு, எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார்னே தெரியல. கேட்டா சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நீங்க விநாச காலத்தில் பிரீத்த புத்தி கொண்டவர்களாக்குகிறீர்கள். உங்களுக்கு ராஜ்யம் எப்போ ஸ்தாபனை ஆகுது? அன்பு புத்தி இருக்கிறதுனால தான். அவங்களுடைய ராஜ்யம் ஏன் அழிஞ்சு போகுது? அன்பு இல்லாததுனால தான் அழிஞ்சு போகுது. உங்களுக்கும் விநாச காலம் வருது. ஆனால் உங்களுக்கு விபரீத புத்தி ஏற்படுறதுனால உங்களை பொறுத்த மட்டில் விநாச காலம் எதுக்காக நடக்குது? ஸ்தாபனைக்காக நடக்குது. அப்போ நீங்க தந்தையை புரிந்து கொண்டதால் பிரீத்த புத்தி கொண்டவர்கள் ஆகிவிட்டீர்கள். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம அப்பா பையன் தானே அப்படின்னா அங்க சண்டை வராது. நம்ம அப்பா பையனா என்ன அர்த்தம்? நம்ம சகோதரன் தானே. அப்போ அந்த பிரீத்தம், அந்த அன்புங்கிறது ஏற்பட்டுடுது. இது ஸ்தாபனையை உருவாக்குகிறது. எந்த ஒரு தேகதாரி மனிதரிடத்தில் அன்பு வைக்க வேண்டாம். எந்த ஒரு தேகதாரி இடத்தில் அன்பு வைக்க வேண்டாம். என் பையனை பக்கத்து வீட்டு பையன் அடிச்சுட்டான் அப்படின்னா என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். அங்கே என்ன வார்த்தை வந்துடுச்சு? என் பையன். அதுவும் சின்ன பிள்ளை, இதுவும் சின்ன பிள்ளை. விவரம் தெரியாததுங்க அதுங்க என்ன பண்ணிடுச்சிங்க? சண்டை போட்டுடுச்சிங்க. அங்கே பிரச்சனையே இல்லை. ஏன் பையனாலே அப்புறம் இன்னொருத்தன் பையன் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அவன் ஆவாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. பாபா சொல்கிறார், என் பையங்கிறதுக்கு பேர் தான் தேகத்தின் மீதான அன்பு. என் பையன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தேகத்தின் மீதான அன்பு. ஆத்மா அன்பு வந்துடுச்சுன்னா அங்கே என் பையன் ஓன் பையங்கிற வார்த்தையே வராது. பாபா சொல்கிறார், சண்டை வரக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? தேகதாரி மேலே அன்பு வைக்கக்கூடாது. தேகதாரி மேலே அன்பு வச்சா கட்டாயம் அது எதில் போய் தான் முடியும்? யுத்தத்தில் தான் போய் முடியும், அல்லது சண்டையில் போய் தான் முடியும். அப்போது துக்கமே இருக்கக்கூடாது, சண்டையே இருக்கக்கூடாதுன்னா தேகதாரி மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டாம். வகுத்தோ கை ரச்சனா உன்சே வர்ஷா மில் ந சகே.
நீங்கள் யாரை இந்த உலகத்தில் பார்த்தாலும் சரி, அவங்க யாரு அப்படின்னா படைப்பு. அவங்க யாரு? படைப்பு. படைப்பிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்க முடியாது. படைப்பிடமிருந்து ஆஸ்தி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் பாபாட்ட கேளுங்க. அவர் தான் யாரு? படைப்பாளர். அவர்கிட்ட தான் ஆஸ்தி இருக்குது. படைப்பிட்ட எந்த ஆஸ்தியும் கிடைக்க முடியாது. எந்த ஒரு சகோதரனும் சொத்துக்களை தன் சகோதரனுக்கு தருவது இல்லை. எந்த ஒரு சகோதரனும் தன் சொத்துக்களை சகோதரனுக்கு தருவது இல்லை. கொடுக்கிறவர் யார் மட்டும்தான்? அப்பா மட்டும். அவர் மாங்குன்னு உழைச்சிருப்பார், அவர் உயிரை கொடுத்து உழைச்சிருப்பார். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக என்ன எழுதி கொடுத்துருவாரு? சொத்தை எழுதி கொடுத்துருவார். இந்த சகோதரன் 5 காசுக்கு கூட உழைச்சிருக்க மாட்டான் வீட்டில். ஆனால் என் சொத்து எனக்கு கொடுத்துரு, வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு என்ன ஆசை தான் இருக்கும்? உன் பங்கையும் சேர்த்து கொடுத்துறேன், நீ சும்மா தானே இருக்க, உனக்கு பிள்ளையா குட்டியா என்ற கொடுத்துறேம்மா. அவனுக்கு தேவை அடுத்தவங்க சொத்தை நம்ம எப்படியாது. பாபா சொல்கிறார், இது நேச்சர்ன்றார். படைப்பு ஆஸ்தியை என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. படைப்பாளர் தான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆஸ்தி கொடுக்க முடியும். இதை நல்ல விதத்தில் புரிய வைக்கப்படுகிறது. உங்களுக்கு பாபா திரும்பி திரும்பி புரிய வைக்கிறார். உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைனால என்னவா தான் அர்த்தம்? நீங்கள் அந்த ஆத்மாட்ட எதையும் எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பாபா சொல்ற அந்த ஆத்மா கடைசி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன பண்ண போகிறதில்ல. அப்போது புத்தியே பாபாட்ட வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத அவரே பார்த்து பார்த்து என்ன பண்ணிட போகிறார்? கொடுத்துட போகிறார். தும் பச்சே அபி சமைச்சித்தேவோ. இப்போ குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிருக்கிறோம்? உலகம் அழிவை நோக்கி போயிட்டுருக்குது. நமக்கு பாபா கொடுத்துருக்கிற டியூட்டி அன்பு புத்தி உடையவராக இருங்க. ஒருபோதும் அன்பில்லாதவராக ஆகிடாதீங்க. தந்தை மீது அன்பு கொண்டவராக இருங்க. ஒருபோதும் தேகதாரியின் மீது அன்பு கொண்டவர் விநாசம் எல்லாமே அழிய போகுதுன்னா இது மேலே எதுக்கு அன்பு? ஒரு வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கத்தான் போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் அன்பு இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? இதான் நொறுங்கிரும். அதில் நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒருத்தர் யாராவது ஒரு ஆணியை வச்சு கோடை கிழிச்சாலே போச்சு, இதையும் கிழிஞ்சிரும். ஏன்னா அன்பு எது மேலே இருக்குது? காரு மேலே இருக்குது. பாபா சொல்கிறார், சரீரம்ங்கிறது இப்போ அழிவை சந்திக்கக்கூடிய நேரம். ஆத்மா மேலே அன்பு வைங்க. ஆனால் எது மேலே அன்பு வேண்டாம்? தேகதாரியிடத்தில் அன்பு வைக்க வேண்டாம். உங்களுடைய அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்கும்போது எல்லா ஆத்மா மேலேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேகதாரிட்ட அன்பு போகாது. இதில் இஸ்மே பி ஜோ தீவிர பிரீத்து வாலேகே, இதில் கூட யார் தீவிர அன்பு கொண்டவர்களோ அவர்கள்தான் தந்தையிடம் முழுமையான அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தீவிர அன்பு, ஒரு தந்தையிடம் தீவிர அன்பு கொண்டவர்கள்தான் முழுமையான அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா அன்பற்றவர் ஆக்கிறதுக்கு உலகம் 1000 வேலை செய்யும். ஆனாலும் அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு என்ன பண்ணக்கூடாது? குறையவே கூடாது. நீ ஒரு பாட்டு வரும் சாகாரவாணியில், நீ அடித்தாலும் சரி, எட்டி உதைத்தாலும் சரி, மடியில் வைத்து கொஞ்ச நாளும் சரி, உன் வாசலை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். தீவிர அன்புனா நீ எனக்கு கொடுத்தாலும் சரி, என்னிடமிருந்து பறிச்சாலும் சரி, எனக்கு உன்னையை விட்டால் எனக்கு வேற யாருமே கிடையாது. கொடுத்தா எனக்கு நீ நல்லவர், கொடுக்கலன்னா நீ பொல்லாதவர். அப்படின்னா அதுக்கு பேர் தீவிர அன்புன்னு சொல்லிக்க முடியாது. தீவிர அன்புன்னா நீ எப்படி இருந்தாலும் சரி அப்படி. பாபாவுக்கு நம்ம மேலே அந்த தீவிர அன்பு இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அப்படியே என்னுடையவர். நாம் அப்படி சொல்லியிருக்கோமா? யாரையாவது நம்மால சொல்கிறோமா? பாருங்கள், டக்குன்னு கை தூக்க சொல்லிட்டா இதுதான் சொர்க்கம் உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு இதுதான் என்னது? சொர்க்கம். உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும்னா அப்புறம் இதுக்கு பேர் என்னது? சொர்க்கம். ஆனால் நம்ம மனசு பல காலமாக பழகிடுச்சு. எனக்கு உதவி செஞ்சால் அவங்கள எனக்கு பிடிக்கும், உதவி செய்ய மறுத்துட்டாங்கன்னா எனக்கு அவங்கள பிடிக்காது. அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக அது நரகமாயிடுது இல்லை? ஒருத்தவங்களை பிடிக்காது அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது தான்? நரகம் தான். பாபாவுக்கு தீவிர அன்பு இருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அப்படியே என்னுடையவர். அவருக்கு தீவிர அன்பு இருக்குது. அது மாதிரி பாபாட்ட சொல்லணும், பாபா நீ எனக்கு என்ன செய்தாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, எனக்கு உன்னை விட்டால் வேற யாருமே இல்லை. தீவிர அன்பு கொண்டவர்கள் முழுமையாக அன்பு செய்கிறார்கள். நாம் தந்தையிடம் இருந்து 21 ஜென்மத்திற்கான சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம். யாரை நினைக்க போகிறதுனால ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைன்னு அதிலிருந்து என்ன பண்ணிடணும்?
விட்டுறணும் நீங்கள் அது சில பேர் இந்த இந்த எடை பார்க்குற மிஷின் இப்போல்லாம் இங்கே எங்கேயும் கிடையாது. எடை பார்க்குற மிஷின்லாம் இருக்குன்னா அதில் ₹1 போட்டோன்னா ஒரு டிக்கெட் வரும். சில நேரத்தில் டிக்கெட் வராதுன்னு அதை போட்டு அடின்னு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில அந்த காலத்தில் இந்த ஃபோன் பேசுகிறதுக்கு இந்த ₹1 போட்டுட்டு அது ஒன்றும் கனெக்ஷன் கிடைக்கலன்னா அப்பவும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வராதுன்னு அதுலேருந்து விடுபட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அறிவு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்படி அந்த இடத்த விட்டு அவர் என்ன பண்ண தான் போகிறாரு, போகத்தான் போகிறார். பாபா சொல்கிறார், நீங்கள் யாரை நினைக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இது எப்போ புரியும். சில பேர் எதிர்பார்க்காம திடீர்னு சரீரம் விட்டுட்டாங்கன்னா அந்த சரீரத்தை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, உழுக்குவாங்க. அதை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு புரியலை, இனி இந்த சரீரம் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறது இல்லை, பேச போகிறது இல்லை. நீங்கள் என்ன உருண்டாலும் புரண்டாலும் அது ஆத்மா என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. கொஞ்சம் லேட்டாகும் புரியறதுக்கு. கொஞ்சம் நமக்கு அவங்க சரீரம் அந்த சரீரம் வீட்டுக்கு போகும்போதே நம்ம நிதானமாக போவோம், நிதானமாகவே வருவோம். அவங்க போகும்போது அடிச்சுக்கிட்டே போவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அடிச்சுக்கிட்டே வருவாங்களா? அவங்க வீட்டுக்கு வேறு வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, போகும்போது தெரு முனை வரைக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தெரு முனை வரைக்கும் ஜாலியாக பேசிட்டு வருவாங்க, தெரு முனையிலேருந்து அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்புற வரைக்கும் முகத்தை சோகமாக வச்சுருப்பாங்க. கிளம்பி தெரு முனை தாண்டிடுச்சுன்னா அப்புறம் நார்மலாக ஆகிடுறாங்க. கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகுது. இதுதான் விதி. நம்ம யார் அழுகிறத பார்த்து மயங்கிறாதீங்க. அந்த அழுகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நேரத்துக்கு தான். அது ஒரு ஷோ, அது ஒரு ஷோ. என்ன பாசம், என்ன பற்று, அதுக்காக என்ன அப்படியே போயிடுவாங்களா? கிடையாது. பாபா சொல்கிறார், யாரை நினைப்பதாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது. அதுக்கு யாரை நினைக்கலாம்? பாபாவை நினைக்கலாம். பாபாவை நினைச்சா நீங்கள் நினைக்காததெல்லாம் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். நம்ம என்ன சத்தியம் வேணும்னு கேட்டோமா அவர்கிட்ட, தங்க புஷ்ப விமானம் வேணும்னு கேட்டோமா, அதெல்லாம் வந்துருன்றார். பாபா சொல்ல, வேற யாரை நினைச்சாலும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் புத்தியை அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எடுத்துடுங்க. உங்களுக்கு தெரியுது, பாபாவும் புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் வாயுமண்டலம் மோசமாகிட்டே தான் போகும். நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கின்றது என்று. அந்த நீர் நிலைகளை அது ஆறோ குளமோ அதை பதித்த பாவனின்னு அவங்க நினச்சி முங்குறாங்க. அவங்களுக்கு குளிர் தாங்க முடியல, -டிகிரியில் இருக்குது. உள்ளே குதிக்காதீங்க விரைச்சிரும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் குளிச்சே ஆகணும், குளிச்சாதான் என் பாவம் போகும்னு நடுங்கிக்கிட்டே உள்ளே போய் வரைச்சிக்கிட்டு கிடந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குளத்தில் குதிச்சா, மானசரோவரில் குளித்தா பாவம் போயிடும். மானசரோவர் இமயமலையில் இருக்குது, அங்கே டிகிரி அவ்வளோ -ல் இருக்கும். இவ்வளோ தூரம் கைலாயத்துக்கு போயிட்டு, கைலாய யாத்திரைக்கு போயிட்டு மானசரோவரில் குளிக்கலைன்னா நான் ஊர் என்ன சொல்லும் அப்படின்னு மெனக்கிட்டு குளிச்சு போன ஆட்களும் இருக்குது. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் பாவம் போகிறதுக்காக தன்னை என்னெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிறாங்க. பாபா இங்கே என்ன சொல்கிறார், அந்த மாதிரி குளிச்சு எந்திரின்னு சொல்கிறாரா என்ன? அப்படிலாம் சொல்லலையே. திகா தேகே தீர் மாறா அவர் கங்கா நிக்கல் கை. அவங்க கதையில் என்ன காண்பிக்கிறாங்கன்னா, ராமர் அம்பு விட்டாரா, அங்கேருந்து கங்கை தண்ணீர் வந்துடுச்சு. அவர் இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் கங்கா தீர்த்தம். ராமேஸ்வரத்தில் ஏது கங்கா தீர்த்தம்னா, இங்கே ராமர் அம்பு விட்டார், அந்த கங்கை எங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு. அப்போ அங்கே போய் ஒரு குளிச்சிடலாம். அப்போது கதையை சொல்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக சொல்கிறாங்க. இவங்களும் நம்பிட்டாங்க. கங்காஜல் முக்குமே தேத்தேகே சமஜித்தேகே தோடாபி கங்காஜல் மில்னேசே முக்திக்கோ பாலேங்கே. அவங்க கங்கை நீரை தலையில் போட்டுக்கிறாங்க, குடிச்சுக்கிறாங்க. சாக நேரத்தில் யாராவது கிடக்கிறாங்கன்னா முதல்ல கங்கை தண்ணி எங்கேயாவது காசி தீர்த்தம்னு சொல்லுவோம். காசி தீர்த்தம் செம்பில் எல்லோரும் நிறைய பேர் வீட்டில் அந்த காலத்துலலாம் இருக்கும். எல்லார் வீட்லையுமே அது ஸ்டாக்லேயே வச்சுருப்பாங்க. எப்போ போனாலும் ஆளுக்கு ஒன்றுன்னு இப்போ ஊருக்கு போகும்போதே ஒரு 4-5 வாங்கிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று நிற்கிறாங்கன்னா வாயில் ஊற்றிட்டா நேராக எங்கே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இல்லை முக்தி அடைஞ்சிருவாங்க. என்னெல்லாம் அவங்க நம்பிக்கையில் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இங்கே அந்த தண்ணீருக்கான விஷயமெல்லாம் கிடையாது. தண்ணீர் குடித்தா புண்ணியம் கிடைச்சிரும், முக்தி கிடைச்சிருங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. இங்கு ஞானம் தேவைப்படுகிறது. இது ஞானத்திற்கான விஷயம். ஞானத்தினால்தான் முக்தி கிடைக்கும். நீங்கள் தும் தோடாபி கியான் சுன்தேகோ, நீங்கள் கொஞ்சம் போல ஞானம் கேட்டால் கூட பலன் கிடைச்சிருது. கொஞ்சம் போல, எனக்கு வாணிக்கு கடைசி நேரத்தில் தான் வர முடியும்னு யாராவது சொல்கிறாங்கன்னா சரி பரவாயில்ல, ஒரு வரியாவது கேட்டுட்டு போங்களேன்.
கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இங்கு ஞானம் கேட்பதற்கான விஷயமே தவிர தண்ணீர் அருந்துவது, தொளிப்பது, குளிப்பதற்கான விஷயம் இல்லை. இன்னைக்கு குருவார் பாபா ஸ்பெஷலாக சொல்கிறார், குருவாருக்கு போனால், போக அன்னைக்கு போனால் அங்கே அமிர்தம்னா தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு வாராங்க. பாபா சொல்கிறார், இதுக்கு பேர் தீர்த்தம்லாம் இல்லை, இது வெறும் சீனி தண்ணி, அவ்வளவுதான். சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இது வெறுமனே சீனி தண்ணி. நிறைய வீட்டில் படுக்கையில் இருந்தாங்கன்னா பிகே ஒரு பேக்கெட்டில் எண்ணெய் எடுத்துகிட்டு போவாங்க, தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க. அது தப்பு இல்லை. ஆக்சுவலாக பாபா வீட்டிலேருந்து ஒன்று வந்திருக்குதுன்னு அதை பாவனையாக கொடுக்குறோம்ல, இது பாபா வீட்டிலேருந்து வந்திருக்குதுன்னு நினைக்கிறதுனால புத்தி யார்கிட்ட போகுது? பாபாட்ட போகிறதுனால தான் அதுக்கு பலனே தவிர அது இந்த சீனி தண்ணியில் ஒரு பலனும் கிடையாது. அந்த சீனி தண்ணியை அமிர்தமாக மாற்றுறது நம்முடைய பாவனை. நம்ம பாவனைக்கு ஒரு பலன் கட்டாயம் உண்டு. குடிக்கிறவங்களும் இது பாபா வீட்டிலேருந்து வந்திருக்கிற தீர்த்தம் நினைச்சா அந்த பாவனைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. மற்றபடி எதில் பலன் கிடையாதுன்றார் பாபா. பாபா அந்த சீனி தண்ணியிலெல்லாம் மீட்டா பானின்னு சொல்கிறார். வகுத்தோ மீட்டா பானிகை, அது வெறுமனே சீனி போட்ட தண்ணி, அவ்வளோதான். ஆனால் அதை பாவனையாக வாங்குகிறோமா? பாவனையாக பாபா நினைச்சு அருந்துறோமா? அந்த பாவனையில் புத்தி பாபாட்ட போகிறதுனால அதுக்கு சக்தி உண்டு. பாக்கி யகு ஞானிக்கு பார்த்து. மற்றபடி இங்கே நாம் ஜீவன் முக்தி அடையணும்னா அந்த தண்ணியினால் நடக்கிறது இல்லை, அது ஞானத்தால் நடக்குது. ஞான ஸ்நானம்னே சொல்லுவாங்க. குளிக்கிறது என்னமோ எதில் தான்? தண்ணியில் தான். ஆனால் அந்த வார்த்தை என்ன வார்த்தை சேர்த்துக்கிறோம்? ஞான ஸ்நானம். பாபா சொல்ற இங்கேயே ஞானத்துக்குத்தான் வேல்யூ. மற்றபடி வேற ஞானம் இல்லாமல் ஒருத்தவங்க தீர்த்தம் குடிச்சா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞானம் இல்லாமல் ஒருத்தவங்க போக்கு சாப்பிட்டா அதுலேயும் பலன் இல்லை. பாபா சொல்ற அதில் ஞானம் இருந்தால் தான் அதில் பலன், ஞானம் இல்லைன்னா அதில் பலன் இல்லை. இங்கே ஞானம் முக்கியமானது. ஐசே நகி சம்ஜோ கி போக், அப்படி நினைக்காதீங்க போக அன்னைக்கு போயிடணும், போக அன்னைக்கு அமிர்தம் குடிச்சிடணும். இல்லை, நமக்கு வாணி கிடைக்குது. உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி ஏற்பட்டு இருக்கிறது, ஆகவே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறது. நீங்கள் அன்பானவர்னாலே உங்களுக்கு வெற்றி உண்டு, வெறுப்பு உடையவர்னாலே அழிவு என்பதும் உண்டு. முழு உலகத்தின் மீதும் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். காரணம், உங்களுக்கு முழு உலகத்தின் மீதும் அன்பு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் அன்பு செலுத்துறீங்களோ அவங்களை வெல்கிறீர்கள். ஒரு நாய்க்குட்டி மேலே கூட நீங்கள் அன்பு செலுத்துறீங்கன்னா அது வாங்க, அது என்ன பண்ணிடும்? அது வந்துடும். உங்களை பார்த்தாலே அது வாலாட்ட ஆரம்பிச்சிடும். எப்போ? அன்பு செலுத்தினா. பாபா சொல்றார், நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். எதனால? அன்பு கொண்டிருப்பதால் அப்படின்றார் பாபா. இதை நல்ல விதமாக புரிந்து நினைவு செய்ய வேண்டும். நாம் பாரதவாசிகள் இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம். பிறகு இது மாறி சத்தியுகமாகிடும், சொர்க்கம் செல்வோம். பழைய உலகத்தை விட்டுவிட வேண்டும். இந்த விகார சம்பந்தங்கள் இதற்கு பந்தனம் என்று கூறப்படுகிறது. விகார சம்பந்தத்துக்கு பேர் என்னது? பந்தனம். பந்தனம்னா தானும் ஏற மாட்டாங்க, மற்றவங்களையும் ஏற விட மாட்டாங்க. அதுக்கு பேர் என்னது? பந்தனம். காலை பிடிச்சி கீழே இழுக்கிறதுக்கு பேர் என்னது? பந்தனம். விகார சம்பந்தம் இருந்தால் அவர்கள் நம்மை கீழே இழுப்பாங்க. நீங்க ஆத்ம சம்பந்தம் வச்சா அவங்க உங்களுக்கு என்ன கிடையாது? பந்தனம் கிடையாது. வீட்டிலேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்குது. ஆத்மான்னு பார்த்தா அவங்க உங்களுக்கு என்ன கிடையாது? பந்தனம் கிடையாது. அவங்க உங்களை பாபாவை நினைக்க விடாம பண்ண மாட்டாங்க. ஒருவேளை தேக சம்பந்தம் வச்சுட்டோம்னா அவங்க நம்மளை பாபாவை நினைக்க விட மாட்டாங்க. அவங்களை அப்படி ஆக்குறது யாரு? நாம தேக பார்வையோட பார்க்கறதுனால அவங்க பந்தனம். ஒருத்தர் வீட்டில் யாருமே இல்லை அதனால பந்தனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதனால பந்தனம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வீட்டில் யாரும் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். சில பேர் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் தன் தேகத்தின் மேலே பந்தனம் இருக்கும். இல்லை தேசப்பற்று, மொழிப்பற்று, இப்படி ஏதோ ஒரு பற்றை வச்சுக்கிட்டு அவங்க டெய்லியும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. பாபா இங்கே தேசப்பற்று, மொழிப்பற்றுலாம் வைக்க சொல்லியிருக்கிறாரா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. எல்லா பற்றுமே என்னதான்? டேஞ்சர் தான், பந்தனம் தான். அது நம்மை பாபாவை நினைக்க
விடாது. அப்போ பாபா சொல்றார், இங்கே விகாரி பந்தனம், விகாரத்தின் ஆதாரத்தில் உருவான உறவுகள் என்னவாயிடுது? பந்தனம் ஆயிடுது. நீங்க இப்ப விகார பந்தனத்திலிருந்து விடுபட்டு நிர்விகார சம்பந்தத்திற்குள் வருகிறீர்கள். அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு விகார பந்தனம் வராது. அந்த உலகத்துக்கு பேரு நிர்விகார உலகம். அந்த சம்பந்தங்கள் நிர்விகார சம்பந்தம். லட்சுமிநாராயணுக்கு பிள்ளைங்க உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு. ஆனா அங்க எந்த பந்தனமும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அங்க விகாரம் இல்லை. விகாரம் இல்லாததுனால அங்க பந்தனம் இல்லை. இந்த நேரம் அசுர பந்தனம் உள்ளது. ஆத்மா கூறுகிறது, எனக்கு சிவபாபா மீது அன்பு ஏற்பட்டுள்ளது. நீங்கள் பிராமணர்கள் அன்புடையவர்கள். ஏனெனில் யதார்த்த ரீதியாக நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, யதார்த்தமா புரிஞ்சிருக்கிறீங்க. தந்தையை, சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள். எந்த அளவுக்கு யார் மற்றவர்களுக்கு புரிய வைப்பார்களோ அப்பொழுது நிறைய நன்மை செய்கிறாங்க. யார் நினைக்கிறாங்களோ ஜோ ஜாஸ்தி சமஜ்தேகே, யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. உயர்ந்த பதவியும் அவங்க தான் அடையிறாங்க. நாம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிட்டோம்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சாதான் புத்திசாலி, அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. சர்வீஸ் கம் கர்த்தேகே தோ, சேவா குறைவாக செய்கிறார்கள் என்றால் பதவியும் குறைவாகவே அடைவார்கள். அழுக்கானது இந்த உலகமே இப்போ அழுக்காகத்தான் இருக்கிறது. பதீட்டு தோ சாரி துனியா, இந்த முழு உலகமுமே அழுக்காக தான் இருக்கிறது. ஒவ்வொருவரையுமே பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடிய பாதை சொல்ல வேண்டும். ஒரு தந்தையை நினைப்பதை தவிர வேறு உபாயமே இல்லை. நினைவினால்தான் விகர்மம் அழியும். யார் தேவதா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுடைய காதுகளில், உள்ளத்தில் இந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். பாபா நினைக்கணும், பாபா நினைக்கணும், நான் தேவதையாகணும், நான் தேவதையாகணும். இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றார். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மிக தூய்மையாக இருக்கும். தாரணைக்கு முக்கியமான சாரம், பிராமணனில் இருந்து தேவதை ஆகுவதற்காக சீச்சி பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். பிராமணனில் இருந்து தேவதை ஆகுவதற்காக சீச்சி பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். சூத்திரர்களை பிராமண தர்மத்திற்கு மாற்றி, சூத்திரர்கள்னா அடிமையானவங்க, விகாரத்துக்கு அடிமையானவங்க. சூத்திரர்களை பிராமண தர்மத்திற்கு மாற்றி தேவதை ஆக்குவதற்காக ஈஸ்வரிய மிஷனின், ஈஸ்வரிய இந்த இயக்கத்தின் காரியத்தில் உதவியாளர் ஆக வேண்டும். பிராமண தர்மத்திற்கு மாற்றி தேவதை ஆக்கக்கூடிய ஈஸ்வரிய மிஷனின் காரியத்தில் உதவியாளர், சகயோகி ஆக வேண்டும். மது அருந்துவது, சிகரெட் குடிப்பது அல்லது எந்த ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் அவற்றை விட்டுவிட வேண்டும். மது அருந்துவது, சிகரெட் குடிப்பது அல்லது எந்த தீய பழக்கங்கள் இருந்தாலும் அவற்றை விட்டுவிடுங்கள். இந்த விநாச கால நேரத்தில் ஒரு தந்தையிடம் உண்மை அன்பு கொண்டு இருங்கள். இந்த அழிவு கால நேரத்தில் ஒரு தந்தையிடம் உண்மை அன்பு கொண்டு இருங்கள். பழைய வீடு உடைந்து போகிறது. ஆகவே இதிலிருந்து உள்ளத்தை நீக்கி புதியதோடு இணைத்திருங்கள். பழைய வீடு உடைந்து போகிறது. ஆகவே இதிலிருந்து உள்ளத்தை நீக்கி புதியதோடு இணைத்திருங்கள். எல்லா சரீரமும் என்னதுதான்? எல்லா சரீரமும் என்னதுதான்? பழைய வீடு தான். ஒரு புதுசாக இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுப்போம். அதோட சரீரமும் கூட தமோ பிரதான இயற்கையால் தான் என்ன பண்ணியிருக்குது? உருவாகி இருக்கிறது. பாவா வீடுன்னு மட்டும் பொதுவாக சொல்கிறது. வீடுன்னா சரீரம், வீடுன்னா நம்ம இருக்கிற வீடு, வீடுன்னா நம்ம இருக்கிற உலகம். எல்லாத்துக்குமே பேர் என்னதுதான்? வீடு தான். இந்த பழைய சரீரம் அல்லது இந்த பழைய வீடு உடைந்து போக கூடியது. ஆகவே இதிலிருந்து உள்ளத்தை விலக்கி புதியதோடு இணைத்திருங்கள்.
ஆத்மா, பரமாத்மா, பரந்தாமம், சத்தியம் இதெல்லாம் புதுசு. புதியதோடு இணைத்து இருங்கள். வரதானம் श्रेष्ठ कर्म द्वारा स्मरण योग्य बनने वाले योगयुक्त युक्तियुक्त भव. वरदानम श्रेष्ठ कर्मம் மூலமாக, சிரேஷ்ட கர்மம் மூலமாக நினைவு செய்ய தகுதியாகக்கூடிய, நினைவு செய்ய தகுதியாகக்கூடிய யோகயுக்து யுக்தியுக்து ஆகுக, யோகயுக்து யுக்தியுக்து ஆகுக. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் எந்த அளவு உயர்ந்ததாக இருக்குமோ அந்த அளவே சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய வரிசையில் நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஒரு செயலும் எவ்வளவுக்கு உயர்வாக இருக்குமோ அவ்வளவுக்கே நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களுடைய பட்டியலில் நினைவு கூறப்படுவீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாம ஜபம் செய்கிறார்கள், பக்தி மார்க்கத்தில் நாம ஜபம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே யார் சிரேஷ்ட ஆத்மாக்களோ அவர்களது குணம் மற்றும் கர்மத்தை நினைவுபடுத்தி அப்படி ஆகுவதற்காக அவர்கள் நினைவு செய்கிறார்கள். அவங்க ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, கந்தா கந்தா, முருகா முருகா யாரை சொன்னாலும் சரி, எதுக்காக? அவங்க ஏதோ ஒரு அரிய செயலை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. அந்த செயலை செய்ததுனால அவங்க நினைவு கூறப்படுகிறார்கள். அப்ப ஜபம் அப்படின்னாலே நினைவு, ஸ்மரன் அப்படின்னா நினைவு அப்படின்னு அர்த்தம், ஜபம்னு அர்த்தம். அவங்க அந்த அளவுக்கு கர்மா செய்ததுனால நினைவு கூறப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் சிரேஷ்ட கர்மத்தினுடைய ஆதாரத்தில் நினைவுக்கு உரியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதற்காக யோக யுக்தாக ஆகுங்கள். சதா பாபா நினைவில் இருந்தாதான் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும். யோகாங்கிறது வேற, யோக யுக்துங்கிறது வேற. யோகானா உட்காந்து யோகா பண்ணலாம் பாபா நினைச்சிட்டு. யோக யுக்துன்னா ஒரு வேலை செய்யும் போது பாபா நினைவோடையே செஞ்சா அதுக்கு பேர் என்னது, யோக யுக்து. அப்போ நீங்க யோக யுக்தம் ஆனாதான் உங்களுடைய கர்மா சிரேஷ்ட கர்மமாகும், நீங்க நினைவு கூறப்படுவீங்க. யோக யுக்த ஆகுவதால் ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மம் யுக்தி யுக்தாக அவசியம் ஆகிவிடும், திறமையானதா ஆயிடும். நீங்க யோக யுக்தா இருந்து ஒரு காரியம் செஞ்சா அந்த காரியம் எப்படி ஆயிடும், திறமையுடையதா ஆயிடும். அதை தான் என்ன சொல்றோம், யுக்தி யுக்து. யுக்தி யுக்தன்னு சாதுரியமா ரொம்ப பெர்ஃபெக்டா செஞ்சாதான் அதுக்கு பேர் என்னது, யுக்தி யுக்து. நீங்க யோக யுக்தில் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் யுக்தி யுக்தா ஆயிடும். அதன் மூலமா தப்பான செயல், சங்கல்பம் ஒரு பொழுதும் நிகழவே நிகழாது. இதுவும் ஒரு கனெக்ஷன், இதுவும் ஒருத்தவங்க தப்பா வேற வேலை செய்யறாங்களா, யோகா இல்லை. பாபா சொல்லுவார், அயன் பண்ணும்போது கையில சுட்டுக்கிட்டீங்களா, அதுக்கு அர்த்தம் என்னது? நீங்கள் அந்த காலத்துலலாம் விறகடுப்பு தானே, விறகடுப்பில் இருக்கும்போது ட்ரெஸ்ஸில் கறி பட்டுடுச்சா, அதுக்கு அர்த்தம் என்னது, பாபா நினைவு இல்லை. ஒரு காரியத்தை பெர்ஃபெக்டாக பண்ணலைன்னாலே அங்கே என்ன இல்லைன்னு அர்த்தம், அங்கே பாபா நினைவு. யோக யுக்தி இருந்தால் அந்த காரியம் எப்படி இருக்கும், யுக்தி யுக்தா இருக்கும். ஒரு வேளை தப்பாயிடுச்சுன்னா அங்கே யோகா யுக்தி இல்லை. யோக யுக்துக்கும் யுக்தி யுக்துக்கும் சம்பந்தம் இருக்குது. பாபா நினைவுக்கும் பெர்ஃபெக்டான செயலுக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கிறது. ஸ்லோகன் நிமித்த அவர் நிர்மாஞ்சித் யகி ஆகே சச்சே சேவாதாரிக்கே லட்சணுகே. நிமித்தம் மற்றும் பணிவு உள்ளம், இதுதான் உண்மை சேவாதாரியின் லட்சணம். நிமித்தம் கருவி, நிர்மாஞ்சித் பணிவு உள்ளம், இதுதான் உண்மை சேவாதாரியின் லட்சணம். அவ்யக்த இசாரா சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தன்னுடைய சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், பொறுமையுடையதாக, சகிப்புடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சரள சித் நேச்சர் ஹோகித்தோ, சரளமான உள்ளம் நேச்சர் சுபாவம் இருக்குமே ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதோடு கூடவே கண்களால், சொல்லினால், நடத்தையினால் இனிமை தன்மை என்பது பிரத்யக்ஷ ரூபத்தில் தென்படும். ஒரு பொழுதும் உங்கள் வாயில் கடும் வார்த்தை வராது. எப்போ? சரளமான உள்ளம் இருந்தால். அவர்களுடைய உள்ளம், சரளமாக இருக்கக்கூடியவங்களுடைய உள்ளம் மற்றும் புத்தி மற்றும் பேச்சு எல்லாமே ஒரே சமமாக இருக்கும். உள்ளம், புத்தி, பேச்சு சமமாக இருக்கும். உள்ளத்தில் ஒன்று, பேச்சில் இன்னொன்று என்றால் அது சரளத்தின் அடையாளம் இல்லை.
சரள சுபாவம் உடையவர்கள், சதா பணிவு உள்ளமுடையவர், அகங்காரி, நிர்ஸ்வார்த்தி, சுயநலமற்றவர். சரள சுபாவம் கொண்டவர்கள், சதா பணிவு உள்ளம் உடையவர், அகங்காரி மற்றும் சுயநலமற்றவர். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளை, முழுமையான ஆஸ்தி எடுப்பதற்காக ஒரு தந்தையிடம் முழுமையான அன்பு வைத்திருங்க. உங்களுடைய அன்பு எந்த ஒரு தேகதாரியிடமும் ஏற்பட்டு விட வேண்டாம். யார் நமது தேவதா குலத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பாபாவை நினைவு செய்தா பாவ கர்மம் அழியும், நீங்க தேவி தேவதையாக ஆகிடுவீங்க. இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க தப்பான செயல் செய்ய மாட்டாங்க, தவறான உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. சாந்தி.